நான் கஞ்சமலையார் பேசுகின்றேன். நீர், அதாவது தண்ணீர் பற்றி இதுவரை நீங்க அறிந்த தகவலை விட சற்று கூடுதலாகவே இது இருக்கும். 2007ஆம் ஆண்டு புலிநகப்பூ என்ற மூலிகையை ஆய்வுக்கு உட்படுத்தினேன். அந்த இலையை நன்றாக அரைத்து சாறெடுத்து அருந்தினேன். அருந்திய பிறகு என்ன நடக்கிறது, என் உடல் உயிர் என்ன சொல்கிறது, என் ஆழ்மனத்திடம் ஆழமாக விசாரித்து கொண்டிருந்தேன். தகவலை கேள்விப்பட்ட தாய், எதையோ இப்படி குடிச்சிட்டு இப்படி பண்ணலாமா என்று பரிதவித்து பேசிக்கொண்டிருந்தார். ஏதாவது செய்கிறதா என்று மனைவி அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் எதுவுமே செய்யவில்லை என்று அம்மூலிகை பற்றியே ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். நேசித்த அந்த மூலிகை என்னிடம் பேசத் தொடங்கியது. நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டதை இந்த உலகத்திடம் சொல்வதற்கு சற்று தயக்கம் இருந்தது. எந்த ஒரு உணர்வையும் அல்லது அறிந்து கொண்ட செய்தியை பொதுவெளியில் பதிவு செய்யும் போது நாம் சொல்லும் வார்த்தையை கேட்க 4 பேராவது இருக்கிறார்களா என்று உறுதி செய்ய வேண்டியது அவசியம். அதற்கான காலகட்டத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். இதோ இப்போது பிறந்திருக்கிறது. அந்த மூலிகையை பற்றி யாரிடமும் பெரிதாக பேசாவிட்டாலும் நானும் என் குடும்பத்தினரும் அதை அருந்தி பல பலன்களை பெற்றோம். நாட்கள் செல்ல செல்ல எனக்கும் அந்த மூலிகைக்குமான காதல் மிக நெருக்கமானது. இருவரும் அடிக்கடி பேசிக்கொள்வோம். ஒரு நாள் அவர் சொன்னார், 48 நாட்கள் தொடர்ந்து இதை நீ குடித்து வர, நீ தொட்டு வாழ்த்தி கொடுக்கும் தண்ணீர் கூட மருந்தாக மாறும் என்றார். அப்போது உள்ள சூழலில் அவர் சொன்னதை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. 2020ஆம் ஆண்டு சேலத்தில் இருசக்கர வாகன விபத்தின் காரணமாக ஒரு வீட்டிற்குள் நான் மட்டும் தனியே தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 மாத காலம் அது. இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தேவையானதை எப்படி கேட்பது, எப்படி பெறுவது என்றெல்லாம் இப்போது அதிக தலைப்புகளில் பல காணொளிகள் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பிரபஞ்சமோ என்னோடு பேசு என்று என்னை பலமுறை தனிமையில் ஆழ்த்தியிருக்கிறது. நானோ அதை புரிந்து கொள்ளாமல் நமக்கு ஏன் இப்படியான நிலை ஏற்படுகிறது என்று வருத்தப்பட்ட நாட்கள் அதிகம். ஆனால் இப்போது நான் தனியாளாக இல்லை, இந்த பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி வாழக்கூடிய உயிரினங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் என்ற உண்மை உணர்ந்த நேரம் உங்களோடு அதிகம் நேரம் செலவழிக்க கடமைப்பட்டுள்ளேன். அடிபட்ட காயம் ஒருபுறம், தனிமை ஒருபுறம் என்னை அச்சுறுத்தி கொண்டிருந்த நேரம், நீ தனியாக இல்லை, நாங்கள் இருவர் இருக்கின்றோம் என்ற உணர்வு எனக்குள் மேலோங்கியது. இருவர் என்றால் யார்? தனியாக பேசத் தொடங்கினேன். அடிபட்டு இருந்தாலும் என் வணக்கத்தை கருப்பனுக்கும் காலங்கிநாதருக்கும் கொடுக்க தவறியதில்லை. மகா சித்தன் அருள்மிகு சித்தேஸ்வரர் எனும் காலங்கிநாதரும் 18ஆம் படி கருப்பனும் இருப்பதை உணர்ந்தேன். தனியாக இருக்கும் வீட்டில் எனக்கு என்ன வேலை இருக்க முடியும்? இருவரது புகைப்படத்தின் முன்பு அமர்ந்து அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பேன். இறை தேடலில் செல்லும் பலருக்கும் ஏற்படும் குழப்பம் இது. நமக்கு ஏதும் பிரம்மை பிடித்து விட்டதா, பைத்தியம் பிடித்து விட்டதா என்று குழப்பம் ஏற்படும். ஏற்கனவே சில அனுபவங்களை கடந்துள்ளதால் எனக்கு அந்த குழப்பம் பெரிதாக இல்லை. ஆனால் நீங்கள் இருப்பது உண்மையா என்று உறுதி செய்ய மட்டும் ஆசைப்பட்டேன். கருப்பனை காவலுக்கு வேண்டிக்கொண்டு மகா சித்தரை அழைத்தேன். உங்களோடு பேச வேண்டும் ஐயா, என் கண்முன் எல்லாம் நீங்கள் வர வேண்டாம். எனக்கு இதுவரை தெரியாத, படிக்காத, இதுவரை கேட்காத, நீங்கள் சொன்னாலும் அதை உண்மையா என்று அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து உங்களை முழுமையாக நம்பும்படி 2 தகவல்களை கொடுத்து அருள வேண்டும் ஐயா என்றேன். ஐயா வந்தார், காதில் பேசினார். 2 தகவல் கொடுத்தார். 1, உயிர் இயக்கம் நீராவியால் ஆனது. 2, நீர் எண்ணங்களை, ஒளியை சேமித்து கடத்தும் தன்மை கொண்டது. நீரை கவனமாக கையாளு என்றார். 2 தகவலும் எனக்கு புதியது. ஆராய்ந்து வியந்து அன்று முதல் காலங்கிநாதர் காலடியில் சரணாகதி அடைந்தேன். கஞ்சமலை சித்தர் காலங்கிநாதர் பெயரிலேயே கஞ்சகம் என்ற பெயரில் எமது பணிகளை தொடர்ந்து வருகிறேன். காணொளி நேரம் குறித்து முடிவுரையில் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிறு தகவல்தான். காணொளி நேரம் குறித்து முடிவுரையை ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கஞ்சகம் மருத்துவ சேவையில் நீர்யோக மருத்துவம் தொடங்கி மக்களுக்கு போதிக்க உள்ளேன். நோய்களை அகற்றவும், அறவே வராது தடுக்கவும், எண்ணங்கள் ஓங்கவும், பிரபஞ்சம் பிரகாச ஒளியில் பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் சிறப்பாக சென்றடைய
தாமரை செல்வி தங்கச்சி தாய் மகளாய் என நெற்றியில் அன்பாய் முத்தமிட்டு சிறப்பாய் செய்து முடியென அருளியுள்ள காக புசுண்டர் கண்கண்ட தெய்வம் என் தாய் வாழைத்தாய் அவர்களின் பாதம் போற்றி பணியை தொடங்குகிறேன். இந்த நீர்யோக மருத்துவம் தனிநபர் சொத்தாகவோ அல்லது பெரும் வியாபாரமாகவோ மாறாமல் இருக்க ஒவ்வொருவரும் இந்த நீர்யோக மருத்துவத்தை உங்கள் வீட்டில் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்களே செய்து கொள்ளலாம் என்பது இறை செய்தி. நீர்யோக மருத்துவத்தின் அடிப்படை தத்துவத்தை நீங்கள் இனி உங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளுங்கள். 1. நீரினை குழாயில் பிடித்தவுடன் அருந்தக்கூடாது அல்லது ஏற்கனவே பாத்திரத்தில் ஊற்றி வைக்கப்பட்ட நீரை உடனே எடுத்து குடிக்கக்கூடாது. 2. மிக முக்கியமானது, கடைகளில் விற்கப்படும் பாட்டில் தண்ணீர் குடிக்க கூடவே கூடாது. 3. கவலையோடு உள்ள குடும்பங்களிலோ எதிர்மறை கருத்துக்கள் உடையவர்கள் இவர்கள் என்று நீங்கள் முடிவு செய்த எவரிடமும் தண்ணீர் வாங்கி குடிக்கக்கூடாது. 4. கவலையோடோ கோபத்தோடோ சமைக்கப்பட்ட அல்லது நீரை யார் கொடுத்தாலும் அதை நிராகரிக்க வேண்டும். அது தாயோ தங்கையோ மனைவியோ அல்லது யாரோ கண்டிப்பாக நிராகரித்து விடுங்கள். குறிப்பாக எந்த உணவகத்திலும் நீர் அருந்துவதை தவிருங்கள். உணவகத்தில் சென்று உணவருந்துவதையும் தவிருங்கள். இன்முகத்தோடு மகிழ்வோடு உங்களுக்கு வழங்காத எந்த உணவும் நீரும் விஷத்திற்கு சமம் என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 5. காலை எழுந்தவுடன் நீருடன் நட்பு பாராட்டுங்கள். யாருக்கு நீங்கள் குட் மார்னிங் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு சொம்பு நீருக்கு நீங்கள் சொல்லியாக வேண்டும். பித்தளை சொம்பு அல்லது பாத்திரத்தில் நீர் பிடித்து அதற்கு குட் மார்னிங் சொல்லி பூஜை அறையில் வைத்தோ அல்லது கிடைக்கும் இடத்தில் வைத்து 10 நிமிடங்கள் நீரோடு மட்டும் வாழ வேண்டும். எப்படி வாழ்வது தெரியுமா? 1. கந்த சஷ்டி கவசத்தை பாடுங்கள் அல்லது ஏதோ ஒரு சாதனத்தில் பாட வைத்து நீரோடு அமர்ந்து நீங்களும் கேளுங்கள். 3. ஓம் எனும் மந்திரத்தை உச்சரித்தவாறு நீரோடு வாழுங்கள். 4. உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை நீரிட மனம் திறந்து வாய் திறந்து பேசுங்கள். 10 நிமிடங்களுக்கு பின்னர் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நீர் யோகத்தை அருந்துங்கள். வாழ்வீர் சுகமாக. வாழ்த்துக்களுடன் கஞ்சமலையார்.